Hello friends, welcome to our channel Akshara's Lifestyle. இது வந்து ஒரு random vlog. இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 2 hours travelingறனால பாப்பா நல்லாவே தூங்கி எந்திரிச்சிட்டா. நான் வீடியோ ஷூட் பண்ணுறதை பார்த்துட்டு ஸ்ரீஷா அழகாகவே பின்னாடி பேசிகிட்டு இருந்தா. அங்கேருந்து நாங்கள் போனது ரிலையன்ஸ் மால். ப்ளே ஏரியாவில் நாங்கள் சூஸ் பண்ணது ரெட் கலர் எலக்ட்ரானிக் டாய். ஆக்சுவலி ஸ்ரீஷாக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரிக் டாயில் விளையாண்டுட்டு இருக்கிறது. நாங்கள் கூட சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது ஸ்ரீஷா இந்தளவுக்கு ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி டைமிங் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அவளுக்கு அங்கேருந்து வரதுக்கே இஷ்டம் கிடையாது. நெக்ஸ்ட் என்னோடய ஹஸ்பண்ட் ஃபுட் ஸ்பா எடுத்துகிட்டு இருந்தார். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். அட்லாஸ்ட் இன்றைக்கி தான் அவருக்கு டைம் கிடச்சிச்சு. இது ஸ்ரீஷாக்கு ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால ரொம்பவே ஆர்வமாக குட்டி குட்டி மீனை பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலி இந்த விலாகில் ஒரு ரெசிபி கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், சூப்பராகவே வந்துச்சு. நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே இவ்வளோ சூப்பராக வரும்னு சொல்லிட்டு. இது வெண்டைக்காய் வடை. ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேப்பர் டவரில் அதோட ஈரம் போகிற வரைக்கும் நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. இந்த ரெசிபிக்கு எப்படி கட் பண்ணணும்னா, நார்மலாக வெண்டைக்காவை வந்து முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணணும். அப்போ தான் வடைக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எப்போ வடை ப்ரிப்பேர் பண்ணாலுமே இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஹாட் பேனில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு, ஒரு 4-5 மிளகும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் யூஸ்வலாக வடை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே தான் ஒரு மிக்சர் ஜாரில் ரோஸ்ட் பண்ண ஐட்டம் 2 வரமிளகா, 1 இன்ச் பட்டை, 2 வரமிளகா, நல்லா ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு, இதெல்லாம் வந்து பல்ஸ் மோடில் கொடுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 4 இடித்த பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக வெண்டைக்காயை மிக்ஸ் பண்ணி வடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூர்ண கடலைப்பருப்பை 1 ஸ்பூன் எடுத்து வைக்க மறந்துடாதீங்க. லாஸ்ட்டாக அதை ஆட் பண்ணியே ஆகணும். அப்புறம் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வடையாக நல்லா தட்டி வச்சிடலாம். அப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் நம்மளோட வெண்டைக்காய் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு குட்டிட்டு வடை போடுறதுலேருந்து எடுக்கிற வரைக்குமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி ஜாலியாக வச்சு சாப்பிடுங்க. ஸ்நாக் டைமுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ். இப்படி தான் டே ரொம்ப ஜாலியாக போச்சு. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் அக்ஷரா.